இன்றி அமையாது உலகு என்கிற. நீர் இல்லை என்றால் புல்லு பூண்டு ஓன்னும் கிடையாது. அப்ப நீரின்றி அமையாது உலகு என்றால் கடலின்றி அமையாது நீர். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதயம் துடித்தது பார்த்தீர்கள். உலகத்தின் பூமியின் இதயம் கடல். மனித உடலில் இதயம் எப்படி ரத்தத்தை எல்லா நாளங்களுக்கும் பீச்சி, எல்லா இரத்த நாளங்கள் வழியே எப்படி உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பீச்சி ரத்தத்தை பம்ப் பண்ணி, அதாவது அழுத்தி தள்ளுகிறாளோ, அப்படி உலகில் எல்லா உயிர்களுக்கும் நீரை, அந்த உயிர்ப்பாலான நீரை பீச்சி தள்ளுபவள் கடல். அதனால் பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பது கடலம்மா. அவள் இல்லை என்றால் ஒண்ணுமில்லை. 70 விழுக்காடு கடல்தான். என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிறது. மீதி 30 விழுக்காடு தான் தரை பகுதி. அதிலே 1/3 பங்கு காடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் 20 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த 20 விழுக்காட்டு நிலப்பரப்பில் வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது. காட்டுல வாழ்ற விலங்குகளால ஒரு பிரச்சனையும் இல்ல, கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல. தரையில 20 விழுக்காட்டு தரையில் வாழுகிற இந்த தற்குறி கூட்டத்தால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. பாருங்க பாருங்க, பார்த்துட்டே இருங்க.